ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். நேற்று நைட்டு வந்து சூப்பராக பயங்கரமான மழை, நல்லா காற்றோடு கலந்த மழை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் காய்க்கிறது நிறையா. கத்திரிக்காய் தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க, அழகாக இருக்கா. அதே மாதிரி நிறைய பூவெலாம் விட்டுருக்கு. இந்த பாருங்க, பிஞ்சு விட்ருக்கு. இதில் கத்திரிக்காய் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது கத்திரிக்காய் செடி தான், 2 கத்திரிக்காய் செடி. அப்புறம் வந்து மணி பிளான்ட் இந்த பக்கம். இது வந்து செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. இது வந்து ஒரு வகையான சங்கு புஷ்பம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துளசி, இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வாழை. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மருதாணி இலை. எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. காலம்பரை இப்போ வெயில் வர சூரிய பகவான் இப்போ தான் உதிக்கிறார். இந்த பக்கம் வந்தேன்னா இன்னொரு செம்பருத்தி, பக்கத்தில் வெத்தலை இப்போ இலசாக வந்துட்டுருக்கு. இந்த கத்திரிக்காயில் தான் கத்திரிக்காய் நேற்று பறித்து நேற்று குஸ்தி பண்ணேன். அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா துளசி மாடம், நம்ம ஆற்று துளசி. இன்னுமே கிளைமேட் டல்லாக தான் இருக்குது. 2 நாளைக்கு மேலே சொல்லியிருக்கா. நீங்கள் யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இட்லிக்கு தொட்டுக்க குஸ்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கலாம். பாதி கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு வெங்காயம், 2 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகா, பச்சை பட்டாணி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 2லேருந்து 3 பேருக்கு தான் செய்கிறேன் நான். எப்படி செய்யலான்னு பாருங்க. இதுக்கு பயத்தம்பருப்பு இதால் 2 சுண்டு எடுத்துட்டுருக்கேன். இந்த சின்ன குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். பயத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டுடலாம். சோம்பேறி கோஸ்துன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் அது செய்கிறேன் நான். நறுக்கின காய்கறிகள்லாம் காட்டுறேன். ஒரே ஒரு தக்காளி பழம், பாதி கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் நறுக்கியிருக்கேன். இதை வந்து டைரெக்டாக நம்ம குக்கரில் போட்டுடலாம். இதில் 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுருவேன். கத்திரிக்காய் எப்போவுமே தண்ணியில் நறுக்கி போடுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். இதையும் போட்டுடலாம். பட்டாணியும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், குக்கரை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 8 விசில் விடுங்க. ஏன்னா பருப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, 5லேருந்து 8 விசில் விடுங்க. மேற்கொண்டு காய்கறிகள் இதிலே மேற்கொண்டு நீங்கள் வந்து பீன்ஸ் சேர்த்திக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம். அவங்களோட சௌரியத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கறிகள் சேர்த்திக்கோங்க. இதில் வெங்காயம் நான் சேர்க்கலை, ஏன்னு நினச்சிக்கோங்க. கடைசியாக நம்ம தாளிப்பு போடுறோம் இல்லையா, கடுகு மிளகாத்தெல்லாம் போடுறோம்ல, வெள்ளை உளுந்தெல்லாம் போடுறோமோனோ, அந்த சமயத்தில் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இதில் வெங்காயம் போடலை. வெங்காயம் போட்டுட்டோன்னா இதோட குழஞ்சி போயிடும். அதனால் வெங்காயத்தை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்திக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் குருமாலாம் பண்ணுறேன் இல்லைன்னு, அதுவுமே இதே மாதிரி தான். லாஸ்ட்டில் வெங்காயத்தை மட்டும் தனியாக வதக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா விசிலில் வந்த பிறகு திறந்து பார்த்துக்கலாம். அளவு தண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி கல்லுப்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இப்போவே போட்டுட்டீங்கன்னா பொங்கி வலியும். அதனால தான். இந்த பக்கம் வந்து குக்கர் சவுண்டு வந்து அணைச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு தான் கடலைப்பருப்பு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கிறது. இந்த சமயத்தில் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ எடுத்து இந்த குக்கரில் போட்டுடலாம். இதில் வந்து இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்துக்காக கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கோசரம் வெல்லம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கோங்க. இந்த அளவு
கொஸ்து வந்து சாம்பார் பொடி நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அதனால நல்லா கொதிக்கட்டும் கொஸ்து. இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுக்காக நான் இந்தளவு தண்ணி விட்டுன்ட்டேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொஸ்து வந்து ரெடி ஆகிடுது. டிஃபன் சாம்பார் சொல்லலாம். ஃபைனலாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொஸ்து வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் இட்லிக்கு, அப்புறம் அந்த கொஸ்து வீடியோ காமிச்சேன்ல, அதை வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே சைடிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். அந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.